ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? செந்தில் பாலாஜி மீது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து நடவடிக்கை, அதாவது அதாவது விசாரணை நடத்திட்டு வருதுங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுவதுமாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி கிட்ட அறிவிக்கை கேட்குறாங்க. அதாவது செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, செந்தில் பாலாஜி மீது வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் மீது வழக்குகள் வந்துட்டே இருக்குங்க. என்ன செய்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து ரயில்வே துறை, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி பேருந்து துறை, அது போக்குவரத்து துறையில் இருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான ஊழல்கள், டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு பல்வேறான ஊழல்கள் எல்லாம் நிரூபித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவர் மீது வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கொடி துவக்க ஆரம்பித்தாங்க. அமலாக்கத்துறையினரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கரூர் மேயர் மற்றும் பல தி திமுகவின் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வந்து பார்த்திங்கன்னா அந்த வருமான வரித்துறையினரை தாக்கினாங்க. அதாவது கூட முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா அந்த பெண் ஊழியரை தாக்கியிருக்காங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐசியூவில் வச்சுருந்தாங்க அப்படின்லாம் செய்திகள் வந்துருச்சுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு உச்சகட்ட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறத அவங்கள ஆதரவாளர்கள் பண்ணியிருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட வேலை பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினரை வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய விடாமல் பண்ணது முதற்கட்டம், மற்றும் வந்து பெண்களை தாங்காது பெண் வன்கொடுமை சட்டம், அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தான் அதுன்னு பல்வேறு கேஸ்களை போட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரிமைகள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளிவருதுங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஊழல் மீது ஊழல், அதனால் ரொம்ப ஒரு சிக்கலான நிலையில் இருக்காங்க செந்தில் பாலாஜி. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான முடிவுகள் எடுக்கப்படுமா, திமுக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவாரா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஊழல் மீது ஊழல்ங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், அதாவது திமுகவின் மூத்த அமைச்சர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை கட்சியை விட்டு விலக்குமாறு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுரைகள் சொல்வதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வளம் வந்துட்டு இருக்குங்க. அப்படி நீக்கினால் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருவதாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மூத்த தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.